ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உத்தரகோச மங்கை நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மங்களநாதர், மங்கள நாயகி அம்பாள் இவங்கள நம்ம போய் நேரடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த காணொலியை தான் வீடியோவாக இன்றைக்கி போடலான்ட்டு இருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆதி சிவன் நம்மளுடைய மங்களநாதர் தான். அங்கே தான் மரகத சிலை இருக்குது. அங்கே 3000 வருஷம் பழமையான இறந்த மரம் அங்கே இருக்குது, தல விருட்சமாக. அதே மாதிரி 1008 லிங்கங்கள் அடங்கிய சகசர லிங்கம் அங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே கூடிய தெப்பக்குளம், இந்த மாதிரி கோபுரங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் போய் நம்ம நேரில் பார்த்து நம்ம பயன்பெறணும். அதனால் எங்களால் முடிஞ்சது சின்ன வீடியோவாக அதை நாங்கள் போடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாராகி தாய் இருக்காங்க. அந்த தாய்க்கு நம்ம உடம்பு முடியாத போது நாங்கள் வேண்டிக்கிட்டோம், மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு சாத்துறதா. அதே மாதிரி அங்கேயே மஞ்சள், அம்மி எல்லாமே கிடைக்கும். பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தண்ணியை எடுத்து கணவன் மனைவியில் 2 பேர் யார் வேணாலும் நம்ம வேண்டிக்கிட்டு, நம்ம குழந்தைங்களுக்காகவோ அல்லது நம்ம யாருக்காக வேணாலும் வேண்டிட்டு அந்த மருந்து நம்ம அரைச்சி அதை அம்பாளுக்கு சாத்திட்டு, அதுலேருந்து கொஞ்சம் மஞ்சளை கொடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சோண்டு வாயில் அதை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அது. அந்த வேண்டுதலையும் போய் நேராக செஞ்சு நம்ம இது பண்ணலாம். நம்ம இங்கே இருந்தபடியே நம்ம எந்தெந்த இடங்களில் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் நம்ம அதை வேண்டுதலை நம்ம எப்போ வேணாலும் வேண்டிக்கலாம். அதை நம்மளால் எப்போ முடியுதோ அதை நம்ம அப்போ போய் நிறைவேற்றலாம். அதனால் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெறணும். நம்மளுடைய லைஃப்பில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் உத்தரகோச மங்கை. ராமநாதபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ராம்நாடு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 hour இதில் தான் உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லி பஸ்ஸே போகுது. அதனால் எல்லோரும் இந்த லீவில் நல்ல விஷயங்களாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய்ட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் ராமேஸ்வரம், திருப்புலானி இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய அம்பாள் நம்மளுடைய வாராகி தாய் அங்கே இருக்காங்க. எல்லோரும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களும் போய் பாருங்கள். ரொம்ப விசேஷமான இடம், தலங்கள் இது. ஆதி சிவன் அங்கே இருக்கார். உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பலன் பெறுங்க. வணக்கம் வியூவர்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய அந்த சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நம்ம எதை வேண்டிட்டாலும், ஒரு கல்யாணமோ அல்லது குழந்தைங்களுடைய படிப்பு சம்மந்தமாகவோ எது வேணாலும் வேண்டிட்டாலும் அந்த விஷயங்கள் அப்படியே நடக்குது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம். நிறைய இன்னல்கள் போதெல்லாம் நாங்கள் வேண்டி இருந்திருக்கோம். அதனால தான் இந்த தெப்பக்குளமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய இலந்த மரமோ அந்த எல்லா விஷயங்களையும் கண்டுகளித்து நம்ம ரொம்பவே சந்தோஷப்படலாம். நம்மளுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நாங்கள் அங்கே போகும்போது ஏர்லி மார்னிங் ஒரு 5:30, 6 o'clock இருக்கும். அந்த நேரத்தில் கூட கோவில் திறந்து தான் இருந்தது. அங்கே முதல்ல காலம்பரை போன உடனேயே திருப்பள்ளி எழுச்சி நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த காலை நேரத்தில் பக்கத்தில் கோசாலையும் வச்சுருக்காங்க. கோபூஜையும் பார்த்தோம். அதே மாதிரி எல்லாருமே ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரும் அது அப்படியே கோபுரத்தோட நிழல் விழறதும் அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் அதையும் கண்டுகளிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். ராமேஸ்வரம்னு பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த உத்தரகோச மங்கையும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நன்றி வியூவர்ஸ். நம்மளும் வேண்டுதலுக்காக தான் நம்மளும் மஞ்சளை இது பண்ணுறோம். இந்த அம்பாளுக்கு இந்த மஞ்சளை நம்ம சாத்தினோன்னா அவங்க அம்பாளுக்கு சாத்தினதுக்கப்புறமா நமக்கு கொடுக்குற அந்த மஞ்சள் எல்லா வினைகளையும் நம்மளுக்கு தீராத உடல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அம்பாள் நம்மளுக்கு சரி செய்வாள். இது ஆண் பெண்ணு அதெல்லாம் கணக்கு கிடையாது. எல்லாருமே இந்த மஞ்சளை நம்ம அரைச்சி நம்ம அம்பாளுக்கு சாத்தி நம்ம உடல் நலம் பெறலாம். தவறாமல் எல்லோரும் வேண்டிக்கிட்டவங்க எல்லோரும் எப்போ வேணால் இந்த இதை செஞ்சு
எல்லாரும் பயன்பெறணும். அம்பாளோட அனுகிரகத்தை எப்போவுமே எல்லாருக்கும் கிடைக்கணும். இது ராமநாதபுரத்தில் உள்ள வாராகி அம்மன் ஆலயம். இங்கே நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்துக்கும் மஞ்சள், விரலி மஞ்சள் இங்கேயே இருக்குது. அதை வாங்கி இதுமாரி நிறைய அம்மிகள் இருக்கும். நம்ம வேண்டுதலுக்காக அந்த விரலி மஞ்சளை நம்ம கைகளாலேயே அரைச்சி நம்ம அம்பாளுக்கு நம்ம அதை சாத்தினோன்னா நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் அவள் நிறைவேற்றி வைப்பா. எப்போ முடியுதோ அந்த சமயங்களில் வந்து நம்ம இந்த விரலி மஞ்சளை இங்கேயே நம்ம அரைச்சி நம்ம கைகளாலேயே அம்பாளுக்கு கொடுத்தோன்னா அங்கேயே சாத்துவாங்க.